அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிந்துவெளி நாகரிகம் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 11th நியூ புக் எத்திக்ஸில் இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 67 கொஷினும் புக் பேக் கொஷின் ஒரு 10 கொஷின், டோட்டலாக ஒரு 77 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கை ஒன்ஸ் படிச்சுட்டு இந்த வீடியோ ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் லெசன் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொஷின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக வெளியிட்ருக்கோம். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க ஃப்ரீயாக வீடியோஸ் பார்த்துக்கலாம். வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக வேணும்னாலும் நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான புக்காக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க, படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கவே தேவையில்லை. நம்ம நோட்ஸ் எடுத்த மாதிரி தான் கொஷின்ஸ் எடுத்துருக்கோம். கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், ஆன்சருக்கு இருக்கும். கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய டைம் ஃபுல்லாக சேவ் ஆகும். அது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 ஒர்த்தான ஒரு புக்கு. நம்ம வெப்சைட்டோட லிங்க்கு கீழே இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டைம் போய் பாருங்கள். தேவையான புக்ஸு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், கூற்று 1. இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் ஆகும். கூற்று 2. இது சிந்து ஆற்றங்கரையில் தோன்றி வளர்ந்தமையால் சிந்துவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2ம் சரி, ரெண்டுமே சரி. இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். இது சிந்து ஆற்றங்கரையில் தோன்றி வளர்ந்தமையால் சிந்துவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. 2வது கொஷின், சிந்துவெளி நாகரிகம் முதலில் டேசாம் ஆண்டு கண்டறியப்பட்டது. ஸோ எப்போ அப்படின்னா 1921. சிந்துவெளி நாகரிகம் முதலில் 1921ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. பழைய பஞ்சாபின் மாண்டகோமரி மாவட்டத்தில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹரப்பா. அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1920. பழைய பஞ்சாபின் மாண்டகோமரி மாவட்டத்தில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தான் ஹரப்பா. ஹரப்பா அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1920. 1922ஆம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இச்சின்னத்தை டேஸ் என்பர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. 1922ஆம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இச்சின்னத்தை மொஹஞ்சதாரோ என்பர். சிந்துவெளி நாகரிகத்தின் அகழ்வாய்வினை மேற்கொண்ட தொல்லியலாளர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். சிந்துவெளி நாகரிகத்தின் அகழ்வாய்வினை மேற்கொண்ட தொல்லியலாளர் சர் ஜான் மார்ஷல். சர் ஜான் மார்ஷல் கூற்றுப்படி சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டு முன்பு 3250 முதல் பொது ஆண்டு முன்பு 2750. சர் ஜான் மார்ஷல் கூற்றுப்படி சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டு முன்பு 3250 முதல் பொது ஆண்டு முன்பு 2750. சிந்துவெளி நாகரிக சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள் எவை? சாகுந்தாரோ, கோட்டியச்சி, லோத்தல், காளிபங்கன். ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். சிந்துவெளி நாகரிக சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள் சாகுந்தாரோ, கோட்டியச்சி, லோத்தல், காளிபங்கன். தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு எந்த அகழ்வாய்வுகள் மூலம் வெளிப்படுகின்றன? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏபி சரியானவை. தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு எந்த அகழ்வாய்வின் மூலம் வெளிப்படுகின்றன? ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு. ஆதிச்சநல்லூர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், அரிக்கமேடு புதுச்சேரி. தற்போதைய பாகிஸ்தானிலும் வழக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டின் இடப்பெயர்கள் எவை? பாருங்கள், ஆரணி, குர்க்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். தற்போதைய பாகிஸ்தானிலும் வழக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டின் இடப்பெயர்கள் இது எல்லாமே ஆரணி, குர்க்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை. தற்போதைய ஆப்கானிஸ்தானில் உள்ள தமிழ்நாட்டின் இடப்பெயர்கள் எவை? ஆலூர், ஆசூர், செஞ்சி, படூர், இஞ்சூர், குந்தா, நாகல், தானூர். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. தற்போதைய ஆப்கானிஸ்தானில் உள்ள தமிழ்நாட்டின் இடப்பெயர்கள் ஆலூர்,
ஆசூர், செஞ்சி, படூர், இஞ்சூர், குந்தா, நாகல், தானூர். பலுசிஸ்தானில் டேஸ் என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. ஆன்சர் வந்து பிராகுயி. பலுசிஸ்தானில் பிராகுயி என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. சிந்துவெளி நாகரிகத்தை விரிவாக ஆய்வு செய்த டேஸ் என்பவர் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளார். ஸோ யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். சிந்துவெளி நாகரிகத்தை விரிவாக ஆய்வு செய்த சர் ஜான் மார்ஷல் என்பவர் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளார். சிந்துவெளி பகுதியில் வாழ்ந்ததாக கூறப்படும் இனத்தவர் திராவிடர்கள், மத்திய தரைக்கடல் இனத்தினர், முந்தைய ஆஸ்ட்ரோலாய்டுகள், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. சிந்துவெளி பகுதியில் வாழ்ந்ததாக கூறப்படும் இனத்தவர் வந்து திராவிடர்கள், மத்திய தரைக்கடல் இனத்தினர், முந்தைய ஆஸ்ட்ரோலாய்டுகள், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள். சிந்துவெளி மக்கள் திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது யாருடைய கருத்தாகும்? சர் ஜான் மார்ஷல், ஆர்டி பானர்ஜி, ஈராசு பாதிரியார். ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைவரும். சிந்துவெளி மக்கள் திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது யாருடைய கருத்தாகும்? சர் ஜான் மார்ஷல், ஆர்டி பானர்ஜி, ஈராசு பாதிரியார். பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்த யாரால் இந்நாடு திறமிலக்கே என அழைக்கப்பட்டது? ஸோ யார் அப்படின்னா கிரேக்கர்கள், யவனர்கள். அதாவது ரெண்டுமே ஒன்று தான். கிரேக்க நாட்டிலிருந்து வந்தவர்கள் தான் யவனர்கள். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரி. பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்த யாரால் இந்நாடு திறமிலக்கே என அழைக்கப்பட்டது? கிரேக்கர்கள், யவனர்கள். 16வது கொஷின். காஞ்சியை ஆண்ட எந்த மன்னன் தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்றே குறிப்பிட்டுள்ளார்? யார் அப்படின்னா நந்திவர்மன். நந்திவர்ம பல்லவர். காஞ்சியை ஆண்ட எந்த மன்னன் தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்றே குறிப்பிட்டுள்ளார்? நந்திவர்மன். மதுரா விஜயம் என்ற நூலில் தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் என்றும் குறிப்பிட்டு எழுதியவர் யார் அப்படின்னா கங்காதேவி. மதுரா விஜயம் என்ற நூலில் தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் என்றும் குறிப்பிட்டு எழுதியவர் வந்து கங்காதேவி. சிந்துவெளி நாகரிகத்தினை நகர நாகரிகம் என்று உறுதி செய்தவர் யார்? யார் அப்படின்னா சர் மார்ட்டிமர் வீலர். சிந்துவெளி நாகரிகத்தினை நகர நாகரிகம் என்று உறுதி செய்தவர் வந்து சர் மார்ட்டிமர் வீலர். ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது திராவிடர்கள் எந்த நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர்? சுமேரியா, பாபிலோனியா. ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. ஆப்ஷன் சி. ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது திராவிடர்கள் எந்த நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர்? சுமேரியா, பாபிலோனியா. கீழடி தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம். கீழடி பார்த்திங்கன்னா மதுரைக்கு தென்கிழக்கில், அதாவது மதுரை மாவட்டம் கிடையாது, மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டம். நிறைய டைம் கேட்ட கொஷின். சிவகங்கை மாவட்டத்தில் தான் கீழடி வந்து இருக்குது. ஆனால் மதுரைக்கு அருகில், அதாவது மதுரைக்கு தென்கிழக்கு 12 கிலோமீட்டர் தொலைவில். ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழ்வாய்வு எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா கீழடி. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு எது? கீழடி. சிந்துவெளி நாகரிகத்தில் மைய அரசு இருந்தமைக்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன? ஆன்சர் பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோ. சிந்துவெளி நாகரிகத்தில் மைய அரசு இருந்தமைக்கான சான்றுகள் வந்து மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ளன. கீழ்கண்டவற்றை உற்று கவனி. அதாவது சிந்துவெளி நாகரிகம் தொடர்பாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். நகரத்தின் தெருக்கள் அகலமாகவும் நேராகவும் சுகாதார வசதி கொண்டதாகவும் அமைக்கப்பட்டு இருந்தன. சிந்துவெளி நாகரிகத்தில் நகரத்தின் தெருக்கள் அகலமாகவும் நேராகவும் சுகாதார வசதி கொண்டதாகவும் அமைக்கப்பட்டிருந்தன. தெருக்கள் கிழக்கு மேற்காகவும், இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. வடக்கு தெற்காகவும், தெருக்கள் வந்து கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் அமைந்திருந்தன. பெரிய தெருக்கள் 33 அடி அகலமும் சிறிய தெருக்கள் 9 அடி முதல் 12 அடி வரை அகலம் கொண்டதாகவும் உள்ளன.
பெரிய தெருக்கள் 33 அடி அகலமும் சிறிய தெருக்கள் 9 அடி முதல் 12 அடி வரை அகலமும் கொண்டதாக உள்ளன. அனைத்து வீடுகளிலும் கிணறுகளும் குளியலறைகளும் இருந்தன. அனைத்து வீடுகளிலும் கிணறுகளும் குளியலறைகளும் இருந்தன. இது பாபிலோனியா நகரங்களை விஞ்சிய சிறந்த நகரமைப்பை சிந்துவெளி மக்கள் பெற்றிருந்தனர். இது பாபிலோனியா நகரங்களை விஞ்சிய சிறந்த நகரமைப்பை சிந்துவெளி மக்கள் பெற்றிருந்தனர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். கட்டடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. சிந்துவெளி நாகரிகத்தில் கட்டடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. கிணற்று சுவர், சாக்கடை சுவர் போன்ற வளைந்த சுவர்களை கட்டுவதற்கு ஆப்பு வடிவ செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. கிணற்று சுவர், சாக்கடை சுவர் போன்ற வளைந்த சுவர்களை கட்டுவதற்கு ஆப்பு வடிவ செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பண்டைய தமிழ் மக்கள் பயன்படுத்திய செங்கற்களின் தன்மையும் அளவும் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய செங்கற்களோடு ஒத்துள்ளன. பண்டைய தமிழ் மக்கள் பயன்படுத்திய செங்கற்களின் தன்மையும் அளவும் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய செங்கற்களோடு ஒத்துள்ளன. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். சிந்துவெளியில் கிடைத்துள்ள கட்டிடங்களில் தலை சிறந்தது டேஸில் உள்ள பொது குளியல் குளமாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா மொகஞ்சதாரோ. சிந்துவெளியில் கிடைத்துள்ள கட்டிடங்களில் தலை சிறந்தது மொகஞ்சதாரோவில் உள்ள பொது குளியல் குளமாகும். 26வது கொஷின் சரியானவை எவை? அதாவது பொது குளியல் குளம் பற்றிய ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக நீலக்கீல் அதாவது பிட்மன் என்ற பசையால் பூசப்பட்டிருந்தது. குளத்தை சுற்றி 4 பக்கமும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. நீச்சல் குளத்தின் தென்மேற்கு பகுதியில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது. ஸோ ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக நீலக்கீல் என்ற பசையால் பூசப்பட்டிருந்தது. குளத்தை சுற்றி 4 பக்கமும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. நீச்சல் குளத்தின் தென்மேற்கு பகுதியில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது. சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா வேளாண்மை. சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மை. தானிய களஞ்சியம் எங்குள்ளது? தானிய களஞ்சியம் பார்த்திங்கன்னா அரப்பா. இதே பொது குளியல் குளம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொகஞ்சதாரோ. இதெல்லாம் கொஷினாகவே கேட்டிருக்காங்க. ஒரு சிம்பிள் கொஷின் தான். தானிய களஞ்சியம் எங்குள்ளது? அரப்பா. இதே குளியல் குளம் அப்படின்னா அது மொகஞ்சதாரோ. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தானிய களஞ்சியம் பற்றி மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இது 168 அடி நீளமும் 135 அடி அகலமும் உடையது. இது தானிய களஞ்சியம் 168 அடி நீளமும் 135 அடி அகலமும் உடையது. இதன் சுவர்கள் 52 அடி உயரமும் 9 அடி கனமும் உடையது. இதன் சுவர்கள் 52 அடி உயரமும் 9 அடி கனமும் உடையது. இவ்விரண்டு வரிசைகளுக்கிடையே உள்ள தூரம் 23 அடி ஆகும். இவ்விரண்டு வரிசைகளுக்கிடையே உள்ள தூரம் 23 அடி ஆகும். இவ்விரு நெடுஞ்சுவர்களுள் ஒவ்வொரு வரிசையிலும் 6 மண்டபங்கள் இருந்தன. இவ்விரு நெடுஞ்சுவர்களுள் ஒவ்வொரு வரிசையிலும் 6 மண்டபங்கள் இருந்தன. ஒவ்வொரு மண்டபத்திலும் 3 பெருஞ்சுவர்கள் எழுப்பப்பட்டது. அதில் 4 அறைகள் இருந்தன. ஒவ்வொரு மண்டபத்திலும் 3 பெருஞ்சுவர்கள் எழுப்பப்பட்டது. அதில் 4 அறைகள் இருந்தன. ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. சிந்துவெளி மக்கள் எந்த வகை ஆடைகளை அணிந்தனர்? பாருங்கள், பருத்தி, கம்பளி, நார்பட்டு. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. சிந்துவெளி மக்கள் எந்த வகை ஆடைகளை அணிந்தனர்? பருத்தி, கம்பளி, நார்பட்டு. நகர வாழ்க்கையின் கூறுகளாக அதிக மக்கள் தொகை, பல்வேறு தொழில் புரிவோர், வணிகர்கள், பணியாளர்கள், குடியிருப்புகள், பொது கட்டிடங்கள், கலை வடிவங்கள் போன்றவற்றை குறிப்பிட்டுள்ள அறிஞர் யார்? யார் அப்படின்னா ஷீல்டே. நகர வாழ்க்கையின் கூறுகளாக அதிக மக்கள் தொகை, பல்வேறு தொழில் புரிவோர், வணிகர்கள், பணியாளர்கள், குடியிருப்புகள், பொது கட்டிடங்கள், கலை வடிவங்கள் போன்றவற்றை குறிப்பிட்டுள்ள அறிஞர் ஷீல்டே. மொகஞ்சதாரோவில் கிடைக்கப்பெற்ற விளையாட்டு பொருட்களில் டேஸ் அதிகமாக கிடைத்துள்ளன. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோலிகள். மொகஞ்சதாரோவில் கிடைக்கப்பெற்ற விளையாட்டு பொருட்களில் கோலிகள் அதிகமாக கிடைத்துள்ளன.
தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளை செய்வதற்கு டேஸ் என்ற ஒரு வகை மீனின் எலும்புகளை பயன்படுத்தினர். ஆன்சர் பார்த்திங்கன்னா கட்டில் என்ற ஒரு வகை மீனின் எலும்புகளை பயன்படுத்தினர். தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளை செய்வதற்கு கட்டில் என்ற ஒரு வகை மீனின் எலும்புகளை பயன்படுத்தினர். சிந்துவெளி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்வதில் டேஸ் வகையான வழிமுறைகளை பின்பற்றினர். எத்தனை அப்படின்னா 3 வகையான வழிமுறைகளை பின்பற்றினர். அந்த 3 வகையான வழிமுறைகள் பார்த்திங்கன்னா, ஒன்று முழு உடலையும் புதைப்பது, இன்னொன்று எரிப்பது, இன்னொன்று பார்த்திங்கன்னா பறவைகள் உண்ண வெளியில் வைப்பது. அதுதான் 3 இது. உடல் முழுவதும் முழு உடலையும் புதைப்பது, எரிப்பது, பறவைகள் உண்பதற்காக வெளியில் வைப்பது. இறந்த உடலை புதைக்கும் போது அவர்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை வைத்து புதைப்பது வழக்கத்தில் இருந்தது. இப்பழக்கம் தமிழகத்தின் பெரும் பகுதியில் வழக்கத்தில் இருந்ததற்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடங்கள் எவை? பாருங்கள், அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர், அரிக்கைமேடு, திருக்காம்புலியூர், தாமிரபரணி, ஆற்றங்கரையில். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. இறந்த உடலை புதைக்கும் போது அவர்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை வைத்து புதைப்பது வழக்கத்தில் இருந்தது. இப்பழக்கம் தமிழகத்தின் பெரும் பகுதியில் வழக்கத்தில் இருந்ததற்கான சான்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடங்கள் எதுனா அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர், அரிக்கைமேடு, திருக்காம்புலியூர், தாமிரபரணி, ஆற்றங்கரையில். இறந்தவரை வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கம் சிந்துவெளிக்கும் பண்டைய டேஸுக்கும் பொதுவான நடைமுறையாக இருந்தது. இது அப்படின்னா தமிழகம். இறந்தவரை வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கம் சிந்துவெளிக்கும் பண்டைய தமிழகத்துக்கும் பொதுவான நடைமுறையாக இருந்தது. டேஸ் வடிவம் கொண்ட ஈமத்தாளிகள் சிந்துவெளியிலும் தமிழகத்திலும் பயன்படுத்தப்பட்டன. ஆன்சர் பார்த்திங்கன்னா உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாளிகள் சிந்துவெளியிலும் தமிழகத்திலும் பயன்படுத்தப்பட்டன. சிந்துவெளி மக்கள் நிலத்தை உழுதற்கான அடையாளங்கள் எங்கு காணப்படுகின்றன? எங்கே அப்படின்னா காளிபங்கன். சிந்துவெளி மக்கள் நிலத்தை உழுதற்கான அடையாளங்கள் எங்கு காணப்படுகின்றன? காளிபங்கன். வேளாண்மைக்கு திமிலுடன் இருக்கும் டேஸ் அதிகமாக பயன்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா காளைகள். வேளாண்மைக்கு திமிலுடன் இருக்கும் காளைகள் அதிகமாக பயன்பட்டது. சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை அறிந்திருக்கவில்லை? நிறைய டைம் கேட்ட கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா குதிரை. சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை அறிந்திருக்கவில்லை? குதிரை அறிந்திருக்கவில்லை. அதே மாதிரி இரும்போட பயன்பாடு சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது. டேஸ் செய்வது இவர்களின் முதன்மை தொழிலாகும். என்ன அப்படின்னா போர்க்கருவிகள் செய்வது இவர்களின் முதன்மையான தொழிலாகும். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை? இப்போ சொன்னேன். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரும்பு. இதுவும் நிறைய டைம் கேட்ட கொஷின். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை? இரும்பு. சிந்துவெளி மக்கள் வணிகத்திற்காக மற்ற இடங்களுக்கு சென்று வர எதை அதிகமாக பயன்படுத்தினர்? ஆன்சர் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி. சிந்துவெளி மக்கள் வணிகத்திற்காக மற்ற இடங்களுக்கு சென்று வர எதை அதிகமாக பயன்படுத்தினர்? மாட்டு வண்டி. தென் பாரசீகம், ஈராக், சுமேரியா, சிரியா, எகிப்து ஆகிய நாடுகளுடன் தரைவழி வணிகம் செய்யும் பொருட்டு ஏறத்தாழ டேஸ்கள் தொலைவு வரை பயணங்கள் மேற்கொண்டனர். எவ்வளோ அப்படின்னா 3000 கல் தொலைவு வரை பயணங்கள் மேற்கொண்டனர். தென் பாரசீகம், ஈராக், சுமேரியா, சிரியா, எகிப்து ஆகிய நாடுகளுடன் தரைவழி வணிகம் செய்யும் பொருட்டு ஏறத்தாழ 3000 கல் தொலைவு வரை பயணங்கள் மேற்கொண்டனர். தரைவழி போக்குவரத்துக்காக டேஸ் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. தரைவழி போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டது பார்த்திங்கன்னா எருதுகள். தரைவழி போக்குவரத்துக்காக எருதுகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. உள்நாட்டு வணிகத்தில் டேஸ் துறைமுகங்கள் சிறப்புற்று இருந்தது. புரோச், காம்பே. உள்நாட்டு வணிகத்தில் புரோச், காம்பே துறைமுகங்கள் சிறப்புற்று இருந்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? பாருங்கள், ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஹரப்பா மக்கள் அளக்கும் கலையை அறிந்திருந்தனர். நீளத்தை அளக்க அடிமுறையை பயன்படுத்தினர். தமிழகத்தில் நீளத்தை அளக்க அடிமுறையானது தொன்று தொட்டு வழக்கத்தில் உள்ளது. இவர்கள் நிலத்தை அளக்க வெண்கல அளவுகோலை பயன்படுத்தி உள்ளனர். ஸோ ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. ஹரப்பா மக்கள் அளக்கும் கலையை அறிந்திருந்தனர். நீளத்தை அளக்க அடிமுறையை பயன்படுத்தினர். தமிழகத்தில் நீளத்தை அளக்க அடிமுறையானது தொன்று தொட்டு வழக்கத்தில் உள்ளது. இவர்கள் நிலத்தை அளக்க வெண்கல அளவுகோலை பயன்படுத்தி உள்ளனர்.
48வது கொஷின், எந்த வழிபாடு சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடாகும்? ஆன்சர் பார்த்திங்கன்னா தாய் தெய்வ வழிபாடு. தாய் தெய்வ வழிபாடு சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடாகும். பெண் உருவம் பொறித்த பல முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா அரப்பா. பெண் உருவம் பொறித்த பல முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் வந்து அரப்பா. டேஸில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் மகாயோகி உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. எங்கே அப்படின்னா அரப்பா. அரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் மகா யோகி உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். சிவன் திருமுகம், அதாவது 3 முகம், அரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் வந்து இந்த உருவம் வந்து இருந்திருக்கும். பசுபதி விலங்குகளின் கடவுள். யோகேஸ்வரன் வந்து யோகிகளின் கடவுள். ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. சிவன் வந்து திருமுகம், அதாவது 3 முகம். பசுபதி விலங்குகளின் கடவுள். யோகேஸ்வரன் வந்து யோகிகளின் கடவுள். ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. 52வது கொஷின், தமிழக பண்பாட்டில் பண்டைய காலம் முதல் இன்று வரை டேஸ் போன்ற விலங்குகள் சமய சின்னங்களாக இருந்து வருகின்றது? பசு, எருது, புலி, பறவை. ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. தமிழக பண்பாட்டில் பண்டைய காலம் முதல் இன்று வரை பசு, எருது, புலி, பறவை போன்ற விலங்குகள் சமய சின்னங்களாக இருந்து வருகின்றது. சிந்துவெளி மக்கள் டேஸ் மரத்தினை வழிபட்டனர்? அரச மரம், வேப்ப மரம். அரச மரம் வந்து ஆண் கடவுளாகவும் வேப்ப மரம் வந்து பெண் கடவுளாகவும் சிந்துவெளி மக்கள் வழிபட்டனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. சிந்துவெளியில் கிடைத்துள்ள முத்திரைகளில் டேஸ் உருவங்கள் காணப்படுகின்றன? ஆன்சர் பார்த்திங்கன்னா சூரியன், பாம்பு. ஆன்சர் வந்து ஏபி சரி. சிந்துவெளியில் கிடைத்துள்ள முத்திரைகளில் சூரியன், பாம்பு உருவங்கள் காணப்படுகின்றன. தமிழகத்தில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான டேஸ் அக்னி தலமாகவும் சிவனின் வடிவமாகவும் வணங்கப்படுகிறது? எது அப்படின்னா திருவண்ணாமலை. தமிழகத்தில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான டேஸ் அக்னி தலமாகவும் சிவனின் வடிவமாகவும் வணங்கப்படுகிறது? திருவண்ணாமலை. 56வது கொஷின், கீழ்கண்டவற்றில் சரியானது எது? ஸோ பாருங்கள், மொத்தம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள சித்திர எழுத்துக்கள் சிந்துவெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்தாகும். இந்த எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக ஒரு வரியும் வளமிருந்து இடமாக மற்றொரு வரியும் எழுதப்பட்டுள்ளன. இதெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் கீழ்வாலை, குளிர்சுனை, புறக்கல், ஆலம்பாடி, சித்தவாரை, நோகனூர் பட்டி ஆகிய இடங்களில் காணப்படும் எழுத்துக்கள் சிந்துவெளியில் உள்ள எழுத்துக்களோடு தொடர்புடைய தொல்தமிழ் எழுத்துக்களாகும். வடபிராமி எழுத்துக்களும் தென்பிராமி எழுத்துக்களும் சிந்துவெளி எழுத்துக்களிலிருந்து வளர்ச்சி பெற்றவையாகும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. அந்த எழுத்துக்கள் பற்றி மொத்தமாக 4 பாயிண்ட்ஸு. சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள சித்திர எழுத்துக்கள் சிந்துவெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்துக்களாகும். இந்த எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக ஒரு வரியும் வளமிருந்து இடமாக மற்றொரு வரியும் எழுதப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கீழ்வாலை, குளிர்சுனை, புறக்கல், ஆலம்பாடி, சித்தாவரை, நோகனூர்பட்டி ஆகிய இடங்களில் காணப்படும் எழுத்துக்கள் சிந்துவெளியில் உள்ள எழுத்துக்களோடு தொடர்புடைய தொல்லெழுத்துக்களாகும். வடபிராமி எழுத்துக்களும் தென்பிராமி எழுத்துக்களும் சிந்துவெளி எழுத்துக்களிலிருந்து வளர்ச்சி பெற்றவையாகும். சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்று நிரூபித்த வரலாற்று ஆய்வாளர்கள் பாருங்கள். ஈராசு பாதிரியார், ஐராவதம் மகாதேவன், பாலகிருஷ்ணன். ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைவரும். சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்று நிரூபித்த வரலாற்று ஆய்வாளர்கள் ஈராசு பாதிரியார், ஐராவதம் மகாதேவன், பாலகிருஷ்ணன். 58வது கொஷின், கூற்று 1. தென்பிராமி எழுத்துக்கள் சிந்துவெளி எழுத்துக்களில் இருந்து திராவிடர்களால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துக்களாகும். கூற்று 2. அவற்றின் ஒருமைப்பாட்டை திருநெல்வேலியில் கிடைத்த மண்பாண்டங்கள் மீதுள்ள எழுத்துக்குறிகள் மற்றும் நீலகிரியில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2ம் சரி. தென்பிராமி எழுத்துக்கள் சிந்துவெளி எழுத்துக்களில் இருந்து திராவிடர்களால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துக்களாகும். அவற்றின் ஒருமைப்பாட்டை திருநெல்வேலியில் கிடைத்த மண்பாண்டங்கள் மீதுள்ள எழுத்துக்குறிகள் மற்றும் நீலகிரியில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். உலக மொழிகள் எவற்றிலும் இல்லாத சிறப்பு டேஸ் மொழிக்கு மட்டுமே உண்டு? எந்த மொழினா தமிழ். உலக மொழிகள் எவற்றிலும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. எழுத்துக்களின் ஒலிப்பு முறையான டேஸ் ஆகிய எழுத்துக்கள் சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படுகின்றன. பாருங்கள், லா, நா, ல, ரா, நா. ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. எழுத்துக்களின் ஒலிப்பு முறையான டேஸ் ஆகிய எழுத்துக்கள் சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படுகின்றன. லா, நா, ல, ரா, நா. சிந்துவெளி நாகரிகத்தில் டேஸுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன.
ஸோ எவ்வளோ அப்படின்னா 2000த்திற்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிந்துவெளி நாகரிகத்தில் 2000த்திற்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிந்துவெளி மக்களின் வரலாற்றை அறிய உதவும் இன்றியமையாத சான்று எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா முத்திரைகள். சிந்துவெளி மக்களின் வரலாற்றை அறிய உதவும் இன்றியமையாத சான்று எது? முத்திரைகள். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சிந்துவெளி நாகரிகம் அழிவுக்கான காரணங்கள் பற்றி மொத்தம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதால் வெள்ளப்பெருக்கினால் அழிந்திருக்கலாம். இயற்கை பேரிடரால் அழிந்து போயிருக்கலாம். வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணாரெட்டி கூற்றுப்படி இங்கு பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு நகரங்களை விட்டு மக்கள் வெளியேறியிருக்கலாம். சிந்து நதி வறட்சியால் மக்கள் அந்நகரங்களிலிருந்து வெளியேறியிருக்கலாம். ஆரியர் படையெடுப்பால் இந்நகரம் முற்றிலும் அழிந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் சிந்துவெளி நாகரிகம் அழிவுக்கான காரணங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. சிந்துவெளி நாகரிகம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதால் வெள்ளப்பெருக்கினால் அழிந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. இயற்கை பேரிடரில் அழிந்து போயிருக்கலாம். வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணாரெட்டி கூற்றுப்படி இங்கு பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு நகரங்களை விட்டு மக்கள் வெளியேறியிருக்கலாம். சிந்து நதி வறட்சியால் மக்கள் அந்நகரங்களிலிருந்து வெளியேறியிருக்கலாம். ஆரியர் படையெடுப்பால் இந்நகரம் முற்றிலும் அழிந்திருக்கலாம். சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடங்கள் எவை? இந்த 64வது கொஷின் 65வது கொஷின் 2 கொஷினும் ரொம்ப முக்கியமான கொஷின். நிறைய டைம் பொறுத்துக்களை கொஷின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், அரப்பா எங்கே இருந்ததுன்னா ராவி நதியோரம், மேற்கு வங்காளம், தற்போதைய பாகிஸ்தான். அதாவது அரப்பா அப்படின்னா ராவி நதியோரம், மேற்கு வங்காளத்தில், தற்போதைய பாகிஸ்தானில் இருக்குது. முகஞ்சதாரோ பார்த்திங்கன்னா சிந்து நதியோரம். அரப்பா ராவி நதியோரம், முகஞ்சதாரோ சிந்து நதியோரம். இது மேற்கு பஞ்சாப், இப்போ தற்போது பாகிஸ்தானில் இருக்குது. ரூபார் பார்த்திங்கன்னா சட்லஜ் நதியோரம், இது பஞ்சாபில் இருக்குது. ரூபார் சட்லஜ் நதியோரம் பஞ்சாப். லோத்தல் சட்லஜ் நதியோரம் குஜராத்தில் இருக்குது. காளிபங்கன் காகர் நதி தென்கரையோரம், காகர் நதியோடைய தென்கரையோரம் ராஜஸ்தானில் இருக்குது. ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. அரப்பா ராவி நதியோரம், மொஹஞ்சதாரோ சிந்து நதியோரம், ரூபார் சட்லஜ் நதியோரம், லோத்தல் சட்லஜ் நதியோரம், காளிபங்கன் காகர் நதி தென்கரையோரம். சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த இடங்கள் எவை? பாருங்கள், சாகுந்தாரோ பார்த்திங்கன்னா சரஸ்வதி நதியோரம் ராஜஸ்தானில் இருக்குது. தோலவீரா கபீர் மாவட்டம் குஜராத். கோட்டிச்சி சிந்து மாகாணம். பனவாலி ஹரியானா. சுர்கோட்டா குஜராத். ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. சாகுந்தாரோ சரஸ்வதி நதியோரம் ராஜஸ்தான். தோலவீரா கபீர் மாவட்டம் குஜராத். கோட்டிச்சி சிந்து மாகாணம். பனவாலி ஹரியானா. சுர்கோட்டா குஜராத். குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது எஸ்ஆர் ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா லோத்தல். எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது எஸ்ஆர் ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் லோத்தல். லோத்தல் பற்றிய குறிப்புகளில் சரியானதை தேர்ந்தெடு. சிந்துவெளி நாகரிக காலத்தில் இருந்த துறைமுகம் தான் இந்த லோத்தல். சிந்துவெளி நாகரிக காலத்தில் இருந்த துறைமுகம் தான் லோத்தல். உலகின் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம், ஒரு முக்கியமான கொஷின். உலகின் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் தான் லோத்தல். இதன் மூலமாக எகிப்து, மெசபடோமியா உள்ளிட்ட நாடுகளுடன் வாணிபம் நடைபெற்று வந்தது. இந்த லோத்தல் மூலமாக எகிப்து, மெசபடோமியா உள்ளிட்ட நாடுகளுடன் வாணிபம் நடைபெற்று வந்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. ஸோ இதிலேருந்து புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகழ்வாய்வு மேற்கொண்ட தொழிலாளர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகழ்வாய்வு மேற்கொண்ட தொழிலாளர் சர் ஜான் மார்ஷல். சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் பார்த்திங்கன்னா கட்டில் எனும் மீனின் எலும்பு. சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் கட்டில் எனும் மீனின் எலும்பு. கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் இது அப்படின்னா மதுரா விஜயம். கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் மதுரா விஜயம். பொறுத்துக. நீலக்கீல் பார்த்திங்கன்னா பசை. கட்டில் பார்த்திங்கன்னா மீன் எலும்பு. தானிய களஞ்சியம் அரப்பா. அறியாத விலங்கு குதிரை. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. நீலக்கீல் பசை, கட்டில் மீன் எலும்பு, தானிய களஞ்சியம் அரப்பா, அறியாத விலங்கு குதிரை. 72வது கொஷின். கூற்று. அரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர். காரணம். அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன. ஸோ ஆன்சர் காரணம், கூற்று இரண்டும் சரி. அரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர். அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன. 73வது கொஷின்.
பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் என்ன அப்படின்னா விலங்குகளின் கடவுள். பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் வந்து விலங்குகளின் கடவுள். பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த கொஷின் டைரெக்டாகவே எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. சித்திர எழுத்துக்கள் இடமிருந்து வலமாக எழுதப்பட்டவை, சித்திர எழுத்துக்கள் வலமிருந்து இடமாக எழுதப்பட்டவை, சித்திர எழுத்துக்கள் மேலிருந்து எழுதப்பட்டவை, சித்திர எழுத்துக்கள் கீழிருந்து எழுதப்பட்டவை. ரெண்டுமே வந்து தவறு. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2 ரெண்டுமே வந்து சரி. சித்திர எழுத்துக்கள் வந்து இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் எழுதப்பட்டவை என்பது தான் சரி. அதாவது 1, 2 சரி. சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1921. சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்துக்காக பயன்படுத்திய விலங்கு எது அப்படின்னா எருது. சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்துக்காக பயன்படுத்திய விலங்கு வந்து எருது. 77வது கொஷின், கடைசி கொஷின். சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர். ஸோ எந்த மரம் அப்படின்னா அரச மரம். சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர், அரச மரம். ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. அடுத்த ஒரு லெசனில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.